வணக்கம் மக்களே. சர்வாதிகாரியான ஹிட்லர் இந்த மாய நகரத்தை தேட வேண்டிய அவசியம் என்ன? இந்த நகரம் எங்கே தான் இருக்குது? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இமயமலை தொடர்கள் இருக்கிற பகுதியில் இந்த ஷாம்பலா நகரம் இருப்பதா பெருவாரியான மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. மாய நகரமான இந்த ஷாம்பலா அமைதியான நகரம்னு சொல்லப்படுது. இந்த மாய நகரத்தை பற்றி பல செய்திகளும் மர்மங்களும் மக்கள்கிட்ட வந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா, டிபெட்டில் இருக்க புத்த மதத்திற்கு முன்னாடி ஷாங்சூன்ற கலாச்சாரத்தை பின்பற்றி வந்த காலச்சக்கர தூண்கள், அப்புறம் இந்து இதிகாசத்தில், விஷ்ணு புராணத்தில் பல பகுதிகளில் இந்த நகரம் பற்றிய குறிப்புகளை நம்ம பார்க்கலாம். மேலும் மகாபாரதத்திலேயே இந்த நகரத்தை பற்றிய தகவல்களை மறைமுகமாக உணர்த்தப்படுவதாக தான் சொல்கிறாங்க. இதுக்கு காரணம், இந்த மாய நகரம் நம் நாட்டில் மட்டும் இல்லாமல் சைனா மற்றும் ரஷ்யா நாட்டிலையும் கூட பேசும் பொருளாக தான் இருக்குது. ஆசிய கண்டமே இந்த நகரத்தை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் என்னன்றத பெரிய மர்மங்களாக தான் இப்போ வரைக்குமே இருந்துகிட்ருக்கு. இந்தியாவை பொறுத்தவரை இந்து மதத்தின் அடிப்படையில் விஷ்ணு புராணத்தின்படி விஷ்ணுவின் 10வது அவதாரமான கல்கி இந்த ஷாம்பலா நகரத்தில் தான் பிறப்பார்னு கூறப்படுவது தான் எல்லாருக்குமே ஆச்சரியம். அப்படி கல்கி அவதாரம் எடுத்து அந்த நகரத்தில் பிறக்கும்போது ஷாம்பலாவோட 25வது அரசு ஆட்சி நடக்கிற சமயத்தில் தான் இந்த கலியுகம் முடியும்ன்றது தான் இன்னும் அதிர்ச்சிக்குள்ளாக்குற விஷயமே. அது மட்டும் இல்லாமல் பகவான் கண்ணன் சொன்னபடி எப்போ அதர்மம் அதிகமாகுதோ அப்போ தான் இந்த அவதாரம் வரும். அதை நிரூபிக்கிற மாதிரி இந்த உலகத்தில் கல்கி பிறந்து கெட்டவங்களை அழித்து பூமியில் நீதியையும் நேர்மையையும் அமைதியையும் நிலைநாட்டுவாருன்னு மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. அதே சமயம் பூமி கலியுகத்தோட முடிவில் அத்தனையும் இழந்து மறுபடியும் சத்தியுகம் உருவாகும்னு புராண கதைகளையே இருக்கிறதுனால இது நிச்சயமாக நடக்கும்னு மக்கள் இன்றளவும் நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் கலியுகத்தின் முடிவு பற்றி இந்து மதம்னு இல்லாமல் கிறிஸ்துவ மதம், யூத மதம், இஸ்லாம் மதத்தில் கூட இது போன்ற தகவல்களை இருப்பதா சொல்கிறாங்க. கல்கி மாதிரியே ஏசு, திசியான்னு ஒவ்வொரு மதத்தில் இருக்கிறவங்களும் அவங்க கடவுள் மறுபடியும் அவதாரம் எடுப்பாங்கன்னு இப்போ வரைக்கும் நம்பிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம், இந்த மாயநகரம் உண்மையாகவே இருக்கா இல்லையான்னு. ஏன் ஹிட்லர் இந்த மாயநகரத்தை தேடி போனாருன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. பாய்.